பாண்டித்துறை, இவன் ரிவால்வரை காட்டி பெட்டியை வாங்கினதை என் கண்ணால பார்த்தேன். வாங்கினேன். ஆனா அவன் என் கையில இந்த ரிவால்வரை தட்டி விட்டுட்டு பெட்டியை பறிச்சுட்டான். அதையும் நீங்க பார்த்து இருக்கணுமே. ஏன் பொய் சொல்லு? இந்த அற்ப விஷயத்துக்காக நான் ஏன் போய் சொல்லணும்? எத்தனை அற்பம் ஒட்டில நான் வத்தல் வடவை இருக்குன்னு பாத்தியா? வயரங்கட்டி எல்லாம். பாண்டித்துறை, நான் காரை விட்டு இறங்கி மறைஞ்சிருந்த சமயம் பார்த்து இப்ப பெட்டி எடுத்துட்டு கார்ல போய் எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு வந்து கதை சொல்றேன். அட பாவி, என் மேலே பழி சுமத்துறியா? இவன் சொல்றத நம்பாதீங்க. அஞ்சாப்பட வேலை செய்யாது. போட்டி எங்க? நீங்களுமா என் மேல சந்தேகப்படுறீங்க? பேசாத. இன்னைக்கு ராத்திரி பூரா டைம் உனக்கு. காலம்பரை 8 மணிக்குள்ள போட்டு வரணும். இல்லைன்னா ஐயோ, இது அநியாயம். வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு பணிவிட செய்தேன்னு அதுக்கு பரிசா இது. மோகன், இவ்வளவு அந்த அறையில் அடைச்சு வை. காலம்பரை விசாரிப்போம். துப்பாக்கியை காட்டி உங்ககிட்ட பொட்டியை பறிச்ச பொண்ணு யாரு? அவன் ஏதோ ஒரு கொள்ளை கூட்டத்தை சேர்ந்த மாதிரி தெரியுது. அவளை இன்னைக்குதான் பார்த்தேன். அது சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னால கடற்கரையில கத்தியால குத்தப்பட்டு செத்து போன அருணகிரிக்கு உனக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? இந்த ஆளை கூட்டிட்டு போய் ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கணும். கடற்கரை ஓரத்தை நான் ஒரு பெண்ணை பார்த்தேன்னு சொன்னேனே. ஆமா, அது இந்த பெண் தான். அப்படியா? அந்த பெண்ணா இது? ஆமா, கார் சுட்டிருப்பாங்க. மிஸ்டர் ராஜு, குளத்துக்கு இந்த இடத்த விட்டு இன்னும் போயிருக்க முடியாது. நீங்க இருங்க, நான் வரேன். யாருது? ஆமா, இது பாண்டித்துறை வீடு தானே? அது இருக்கட்டும், நீ எங்க வந்த? இங்கதான் இருக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பவோ வந்திருப்பேன். மரியாதையா பேசு. அப்பா, அப்பா. அப்பாவா? என்ன விஜயா? கஸ்டமர்ல ஒரு ஆள் தான். இவன் என்கிட்ட என்னென்னமோ சொல்றான்ப்பா. நான் பேசுறது உங்களுக்கு எதா இருந்தாலும் பேங்க்ல தான் பேசணும். வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. பேங்க் பதில் சார். இல்ல சார், ஒரு அர்ஜென்டான காரியம். அர்ஜென்டா இருக்கட்டும், அவசரமா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள வரக்கூடாது. சாரியும் நான் வீட்டுக்குள்ள விடலன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. காரணம் இப்பதான் எனக்கு தெரியுது. பாண்டித்துறை, உங்ககிட்ட இவ்வளவு அழகான பொண்ணு இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையா? ஏன்? பிளாக் மார்க்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு கேளு. நயா பைசா விடாம சொல்றேன். ஃபேமிலியை பத்தி மட்டும் கேட்காது. ஃபேமிலி வேற, பிசினஸ் வேற. பிசினஸ் ஸ்பாயில் ஆனா சரிப்படுத்திக்கலாம், ஃபேமிலி ஸ்பாயில் ஆனா சரிப்படுத்த முடியாது. இப்ப எங்க வந்த நீ? ஒரு சந்தோஷமான செய்தி இல்லை.
ராஜாத்திய க்ளோஸ் பண்ணிட்டேன். குட் குட். அப்ப செஞ்சது சரிதான். ஆயத்திறந்தா சுற்ற வேண்டியது. அந்த துரோகி பசு மாதிரி இருந்துகிட்டு என்னைய கொல்ல சதி செய்திருக்கிறாடா. பசு கொல்லாதுங்க, பால் தான் கொடுக்கும். சும்மா இருடா. மகன் உடனே புறப்படுதே. எனக்கு கொஞ்சம் பணமா? சாப்பிடு. என்ன பாக்குறீங்க? எல்லாம் காணா நோட்டு, கரன்சி நோட்டு. பாண்டித்துறை, உங்க பொண்ணு பேர் என்ன? ஏன் சும்மா அதிக கிளறுதுனே? ஏன் நான் தெரிஞ்சு கூடாத? ஃபுல் நேம் விஜய், ஆஃப் நேம் விஜய். விஜி. ஆஹா, பியூட்டிஃபுல் நேம். ஆமா, நேத்து சாயந்தரம் உங்க பொண்ணை நம்ம பிசினஸ் பண்ற இடத்துக்கு பக்கத்துல சந்திச்சனே. என் பொண்ணியா? ஆமா, அது ஸ்மக்லிங் ஸ்பாட் ஆச்சே. அங்கெல்லாம் போக கூடாதே. மோகன், நீ பரப்பு. விஜயா, விஜயா, என்னப்பா? நேத்து சாயந்தரம் எங்க போயிருந்த நீ? பீச்சுக்கு போயிருந்தேன். பீச்சுக்கே போற? காத்து நல்ல காத்தான். ஆனா அங்க பொம்பளை கண்ட உடனே வாத்து மாதிரி உலாத்துவாங்க. அங்கெல்லாம் தனியா போக கூடாது. நான் தனியா போகலையே. சரியா போலியா? பின்ன யாரு கூட போன பேபி? ஏன் பேசாம இருக்கிற? அப்பா வந்து நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பேன் எனக்கே தெரியாம சண்டே ஈவினிங்ல பீச்ல போய் பிச்சைக்காரனை காதலிச்சு மண்டே மார்னிங்ல வந்து அவனை கட்டி கொடுன்னு என்கிட்ட சொல்றேன். எனக்கு கோவம் தான் எல்லாம் தெரியுமா? பாசு, கோச்சிக்கப்படாது. குடி படறதுக்கு ஒரு மரம் வேணும். ஃபேமிலி மேட்டர். விஜயா, அப்பா shut up. இப்படின்னு மாமூல் ஃபாதர் சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் நாவல்டி ஃபாதர். விஜயா, இந்த உலகத்துல எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுறது உன்னை தவிர வேற யாரு இருக்காங்க? எனக்கு உன் சிரிப்பு தான் என் லட்சியம். உன்னுடைய குதூகலம் தான் என்னுடைய கொள்கை. தகப்பனாருக்கு ட்ரபிள் கொடுக்க கூடாதுன்னு நீயே ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிட்டியா? குட் குட் குட். அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியதான் என் வேலை. அப்பா, உங்க அன்புக்கு எல்லையே கிடையாது. உன் அன்புக்கும் என்னுடைய யோகியதைக்கும் தகுந்தவனாதான் பார்த்து செலக்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா அப்பா, அவர் ரொம்ப நல்லவர். உங்களுக்கு மருமகனா வர்றதுக்கான குவாலிபிகேஷன்ல அவர்கிட்ட இருக்கு. ஆமா, பையன் ஏதாவது வேலையில இருக்கானா? ஆமா அப்பா, நல்ல உத்தியோகத்தில் இருக்காரு. கவர்மெண்ட் சம்பந்தத்துல ஒண்ணும் இல்லையா? இல்ல இல்ல, ஏதோ தனிப்பட்ட பேங்க்ல செக்ரட்டரியா இருக்காரு. பேங்க் நல்ல வேலை, பணம் ரோல் பண்ணலாம். என்ன இருந்தாலும் இந்த காலத்து பசங்களை நம்பிட முடியாது. ஃப்ராட் ஃபெலோ. எல்லா பயனும் பயங்கர பயனாயிட்டானுவோ. பகல்ல உட்காவ பிடிக்கிறான், அதே கையால ராத்திரில துப்பாக்கிய பிடிக்கிறான். ட்ரெஸ்ஸ வச்சு எடை போட முடியலீங்க இப்போ. விஜயா, அப்போ அந்த பையன் அவன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் இங்க வரவழி. நானும் அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும், அவங்க உன்னையும் பார்த்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பேபி கவனிச்சுக்க. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா பேபி, போமா. பாசே, அவர் பேங்க் நம்ம பேங்க் மாதிரிதான் இருக்குமோ? யோசனை வந்தாச்சு, இனி பேசப்படாது.